ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? புத்தம் புதிய ஒரு ஜாம்பி படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதுவும் நீங்கள் இந்த ஜாம்பி சர்வைவல் படத்தோடைய மிகப்பெரிய ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை படமாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குது. உண்மைக்குமே சொல்லணுங்க, இந்த படம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இந்த நொடிக்கு நொடி த்ரில்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாம்பி படம். ஸோ ஜாம்பி படம்னால அப்படி தானே இருக்கும். அதனால டக்குன்னு ஷார்ட் ஒன்லைனர் பார்த்து டேரக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? என்னன்னா, ஒரு அழகான வில்லேஜ்ல எப்போதும் போல நாள் வந்து சூப்பரா போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிக்கிற வர, அதுதான் இளமை தர்ற மருந்து. அதாவது ஒரு பார்மசி கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, இளமைக்கான மருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்றதுக்காக வில்லேஜ்ல இருக்கிற பாஸோடைய வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த பாஸ் என்ன பண்றாருன்னா, இதை நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கொடூரமே ஸ்டார்ட் ஆகுது. மருந்து எடுத்துக்கிட்ட அவரு கொடூரமான மனிதனா மாறி, அதான் ஜாம்பியா மாறி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நிம்மதியா இருந்த அந்த வில்லேஜ் வந்து இப்போ ரணகுலமா மாறுது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயினுடைய டீம் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போறாங்க. ஆனா கடைசியில அவங்களால தப்பிக்க முடிஞ்சுதா, இல்லனா அவங்க அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிட்டாங்களா, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்றதெல்லாம் சூப்பரா சொன்ன கதை தான் 2025 இப்போ ரிலீஸ் ஆன தி எலிக்சர். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டை காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஜூஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அங்க ஒரு போலீஸ்காரன் வரான். ஸோ போலீஸ்காரனை பார்த்ததுமே இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே கோவமா வேகமா உள்ள போறாங்க. ஸோ அதை பார்த்து அந்த போலீஸ்காரனும் அடியே கொஞ்சம் நில்லு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறான். அப்புறமா வீட்டுக்கு பின்னாடி வந்ததுமே அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா செம கோவத்துல எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இருக்க. ஸோ அந்த போலீஸ்காரன் பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, எனக்கு புரியுது நீ என் மேல கோவமா இருக்க, நான் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்றேன், மேரேஜ் ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் டிலே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, இப்போ எதுக்கு வந்தீங்க, இப்போ என்ன ஏமாத்திட்டு போலான்னு வந்தீங்களா, எனக்கு என்னைக்குமே நீங்க ப்ரொபோஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே இவர் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு ரிங் எடுத்து வைக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு இப்போவாவது ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிடலாம் போகும்போது கரெக்டா அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருது. ஸோ ஃபோனை பாக்குறாரு, ரிங்கையும் பாக்குறாரு. சரி ஓகே, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை உள்ள வச்சுட்டு ஃபோன்ல ஏதோ சீரியஸா பேசுறாங்க. பேசிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட வந்து ரிங்கை கொடுக்கலாமான்னு பாக்குறாரு. அப்புறமா சரி ஓகே, நம்ம ஃப்ரீயா அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா அவளுடைய லவர் பொண்ணுகிட்ட, இங்க பாருமா, எனக்கு இப்போ நான் வந்து ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும், ஒரு முக்கியமான கேஸ் வந்து பிடிச்சிருக்காங்களா, ஸோ நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன் சரியா அப்படின்னதும் அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே ஒரு பிளேட்டை வாங்கி அந்த சைடு வச்சுட்டு அந்த பொண்ணை பிடிச்சி, இங்கே பாருமா, நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் நானும் ஒன்று அதை விட அதிகமாக லவ் பண்ணுறேன், எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஆனால் இப்போ கடைசியாக ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் சரியா, ஏன்னா என்னுடைய வேலை அப்படி தானே, ஸோ நான் எதுக்கு வேலை பார்க்குறேன், எல்லாம் உனக்காக தானே அப்படின்னு எமோஷனலாக பேசிட்டு, இப்போ சிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. அதுக்கப்புறம் சரிம்மா நான் போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு ஐஸா அங்கேருந்து போலீஸ்காரர் வந்து கிளம்பிடுறாரு. அப்படியே அவர் பைக் எடுத்துட்டு அந்த வீட்டில இருந்து அப்படியே கிளம்பவும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா கார் வந்து பயங்கர வேகமாக வந்துட்டு இருக்குது. செக்யூரிட்டியும் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி வருது போல. அப்படியே இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு முன்னாடி இருந்த ஒரு கார் மேலேயே மோதி ஸ்டாப் ஆகுது. அப்படியே இந்த சைடு இந்த ஃபங்க்ஷன் வீட்டை காமிச்சா எல்லாருமே அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதுலயும் அந்த வில்லேஜ் சீஃப் இருப்பார் இல்லையா, ஸோ இவர் தான் அவரு செம டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா இவருடைய வீட்டில் தான் ஃபங்க்ஷன் போல. அப்படியே எல்லாத்தையுமே எழுப்பி விட்டுட்டு, டேய் எவன்டா அது, என்னுடைய வீட்டிலே வந்து மோதினது எவன்டா, வண்டி விட்டு கீழே இறங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்க. ஆனா உள்ள இருக்கிறவன் திறக்கவே மாட்டான். உடனே இவர் பாத்தீங்கன்னா திறந்து பாக்குறாரு. உள்ள இருந்தவனுடைய கையெல்லாம் ஸ்டீரிங்ல மாட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இல்ல. இதை பார்த்த இந்த சீஃபும், என்னடா குடிச்சிட்டு காலையில வண்டி ஓட்டி என்னுடைய வீட்டு மேலே நீ மோதிட்டியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. அப்பதான் அவருடைய மூஞ்செல்லாம் க்ளோஸா பாக்குறாரு. பார்த்தா மூஞ்சில நிறைய இந்த வரியா தழும்பா இருக்குது. ஸோ இதை பார்த்து இவர் கொஞ்சம் பயப்பட, யாரா அவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவன் திரும்புறான். ஸோ இது வந்து ஒரு ஜாம்பி. அப்படியே அவனை அட்டாக் பண்ணி இவனுடைய கழுத்துல இருக்கிற சதையெல்லாம் அப்படியே பிச்சு எடுக்க, இது எல்லாத்தையுமே ஊர் மக்கள்லாம் சாக்காகி பாக்குறாங்க. அந்த பொண்ணும் பாக்குறான். பார்த்து பயப்பட அந்த ஜாம்பி அப்படியே எந்திரிச்சு மத்தவங்களை கடிக்க வருது. இவ அப்படியே அலறா. அப்படியே படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அப்படி டைட்டில போட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய மெடிக்கல் கம்பெனியை காமிக்கிறாங்க. அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் தீவிரமா ஏதோ பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புது மெட்டீரியலை நம்ம இன்னுமே ஏஜென்சி கிட்ட கொடுக்கல, அதுக்கு முன்னாடி 2 சாம்பிள் வந்து நம்ம தலைவர் வந்து கேட்டாரு, அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையுமே பேக் பண்றாங்க. ஸோ அதை அங்கே உள்ள டாக்டர் வந்து அங்கே இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து, ஒன்று வந்து பாஸ் கிட்ட கொடுத்துருங்க, இன்னொன்று கிரேஸ் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, அந்த ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வெளியில் இருக்கிற டெலிவரி பாய் கிட்ட ஒரு இதை பாஸ் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு இதை கிரேஸ் கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஸோ அந்த பைக் வந்து அப்படியே கிளம்புது. போகும்போது இந்த ஃபங்க்ஷன் வீட்டையும் தாண்டி தான் போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் தாண்டி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ அப்படியே அந்த பாஸோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே மேல ஆங்கில காமிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு அந்த மலை
மலைக்கு பக்கத்தில் ஒரு அழகான வீடு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பாஸோடைய வீடு. அதுக்கப்புறம் அப்படியே பாஸோடைய வீட்டுக்குள்ளே காமிச்சா பாஸோடைய ஒய்ஃப் வந்து யோகா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் பாஸோடைய ஒய்ஃப். இவங்களை நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுன்னே கூப்பிடலாம், ஏன்னா இது நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு தான். ஸோ பாஸை வந்து கல்யாணம் பண்ணி இப்போ பாஸோடைய வீட்டிலே இருக்காங்க போல. அடுத்தது இந்த பாஸை காமிச்சா பாஸ் வந்து வயசான ஆளு. இப்படி இருக்க இந்த வீட்டுக்கு தான் அந்த பார்சல் வருது. ஸோ வெளியில் அந்த டெலிவரி பண்ண பையன் வந்துட்டான். ஸோ உள்ள வேலை பார்க்குற ஒரு பையன் கிட்ட இதை பாஸ் கிட்ட பத்திரமா கொடுங்க, ஏன்னா இது புது மெடிசனுடைய சாம்பிள் அப்படின்னதும் அவனும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லி வாங்கி வச்சுக்க. அதே சமயத்தில் பாஸோடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதான் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு. அவள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக யோகாலாம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த வீட்டோடைய வேலைக்காரம்மா, என்னம்மா உன்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட பேசுனியா, அவள் இப்போ உங்ககிட்ட பழையபடி பேசுகிறாளா அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா இல்லைம்மா, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் பேசுவா அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த வேலைக்காரம்மாவும் சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு தானே இவன் என்ன பண்ணிட்டான்னா ஹீரோயினுடைய அப்பாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா போல. ஸோ அதனால ஹீரோயினுக்கு வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணை சுத்தமாக பிடிக்காது, இப்போ வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் ஹீரோயின் பேசினாங்களான்ற மாதிரி இந்த வேலைக்கார பொண்ணு வந்து கேட்டிருந்திருப்பாங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும் இல்லையா, அந்த பார்சல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சரி ஓகே நான் பாஸ் கிட்ட கொடுத்துட்றேன், இங்கே வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து இப்போ அப்பாவோடைய வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஹீரோயினுடைய பையனுக்கு வந்து சூச்சு வருதுன்றதுக்காக காரை சைடில் நிப்பாட்டி இங்கே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரில் வந்து ஏற. ஸோ காரில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா கண்ணாடி போட்டுட்டு, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ கிடையாது, ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக இவங்க எங்கே வந்துட்டு இருக்காங்கன்னா ஹீரோயினுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு தான். அதாவது அவர் வந்து கம்பெனியை விட்டு ரிட்டையர்ட் ஆகிறதா சொல்லியிருந்திருப்பாரு. அதனால அந்த கம்பெனியை விற்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கும் அவளுடைய ஹஸ்பண்டுக்கும் நிறைய சண்டை வர்றதுனால ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆயிடலான்ற மாதிரி முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதை பற்றியும் அப்பா கிட்ட பேசிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்காக தான் அப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, உன்னுடைய ஃப்ரெண்டு தானே உன்னுடைய அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டா, ஸோ அதனால நீ அங்கே போய் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட மூஞ்ச கிஞ்ச காமிச்சிட்டு இருக்காத, ஏன்னா அவளும் நம்மளுக்கு சைன் பண்ணணும், ஏன்னா அவளும் நமக்கு தேவை தான். அவள் கரெக்டாக இருந்தால் தான் அவளுடைய ஹஸ்பண்ட், அதான் உன்னுடைய அப்பாவான அவர் சைன் பண்ணுவார், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் சரி சரி அப்படின்னு முன்னே மூஞ்சி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் அங்கேருந்து கிளம்புது. இப்போ அப்படியே இந்த சைடு பாஸோட வீட்டை காமிச்சா அங்கே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ஃபோனில் வந்து ஹீரோயினுடைய ஃபோட்டோவையும் அவளுடைய ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இருக்கிறா. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தான் ஹீரோயினுடைய அப்பாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால ஹீரோயினுக்கு வந்து இவளை சுத்தமாக பிடிக்காம பேசாமல் போயிருந்திருப்பா. இருந்தாலும் இவளுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும், அதனால அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அதான் ஹீரோயினுடைய அப்பா. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் மெடிசனை பார்க்குறாரு. ஓ இதுதான் புதுசாக அவங்க ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சு பார்க்க அது ரொம்பவே புளிப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, என்னங்க நீங்கள் தான் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்களா கம்பெனியை விட்டுட்டு, ஸோ நம்ம வந்து இன்னொரு ட்ரிப் பிளான் பண்ணலாமா ஹனிமூன் அப்படின்னதும் அவரும் குசியாகிட்டாரு. என்னம்மா சொல்கிற, இந்த வாரம் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி போயிட அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்தது அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கார் வருது, அதாவது ஹீரோயினுடைய கார் தான். ஸோ லக்கேஜ் எல்லாத்தையுமே வேலைக்காரங்க எடுத்துக்கிறாங்க. ஹீரோயினும் அப்படியே மெல்ல உள்ளே போக ஆரம்பிக்கிறா. ஸோ உள்ளே வந்ததுமே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயினை பார்த்து சந்தோஷப்பட்டு, வந்துட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேச வர. ஆனால் ஹீரோயின் அவளுடைய மூஞ்ச கூட பார்க்கல, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் அவளை பிடிக்காது இல்லையா, ஸோ அதனால ஃப்ரெண்டு பொண்ணு சோகமாயிட்டா. ஆனால் ஹீரோயினுடைய பையன் வந்து ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட நல்லாவே பேசுகிறான். என்ன ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க, ஆன்ட்டியா பாட்டியான்னு கூட தெரியல, ஆனால் இவன் ஆன்ட்டின்னு கூப்பிட்றான். உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணும், அடே குட்டி பையா நல்லா வளர்ந்துட்ட, உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் திரும்ப வந்து பையனுடைய கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, இங்கே வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியும்ல, கண்டவங்க கிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டா. ஸோ இதை பார்த்ததுமே ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அவள் பண்ணதும் தப்பு தானே, அதனால எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. இப்போ அப்படியே அதே வீட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. அதாவது இந்த பாஸ் இருக்காருல, அவருடைய கடைசி பையன். இவனுக்கு பொறுப்புன்றதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா ஹீரோயினுடைய பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கவும், ஸோ இவனை நம்ம தம்பிக்காரனே கூப்பிடலாம், ஏன்னா ஹீரோயினுடைய தம்பி தான் அவன். அடே பொடியா வந்துட்டியா, எப்படி இருக்க, அம்மா தனியாவா வந்த அப்படின்னு கேட்கும்போது, என்ன அங்கிள் நான் எப்படி தனியாக வருவேன், என்னுடைய அப்பா அம்மா கூட தான் வந்தேன் அப்படின்னு எதுவும், ஓ அக்கா வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு அங்கிள்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் அப்படி தானே. உடனே இந்த சின்ன பையன், என்ன அங்கிள் இது எங்கே பார்த்தாலும் சண்டே நடந்துட்டு இருக்குது, இங்கே வரும்போது பார்த்தா இங்கே எங்கள் அம்மாவுக்கும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும், அதான் அவங்களுடைய ஸ்டெப் மாம், அவங்களுக்கும் ஆக மாட்டேங்குது, அது போக எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே ஆக மாட்டேங்குது, சண்டை போட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னதும், இங்கே பாருப்பா தம்பி, அவங்க சண்டை போட்ட என்ன, நம்ம ரெண்டு பேரும் எப்படி நல்ல பாண்டில் இருக்கோம்ல, ஸோ நம்ம எப்போதுமே இப்படி தான் இருக்கணும் சரியா அப்படின்னு அங்கிள் சொல்கிறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு ஃப்ரெண்டு பொண்ணு, என்னங்க எங்கே இருக்கீங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டா அப்படின்னு
அப்படின்னும் போது அவர் பாத்ரூமில் இருந்துட்டு இருமா நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்த்து அவரும் மிரண்டு போயிட்டாரு. ஏன்னா அவருடைய மூஞ்சில ஒரு சுருக்கமும் இல்லை, முடியும் நல்லா கருப்பாயிடுச்சு, நல்லா யங் ஆகிட்டாரு. சொல்ல போனா அவருக்கு அவரை தொட்டு பார்த்துக்கிறாரு. தொட்டு பார்த்து என்னடா இது நானா இது அப்படின்னு சாக்காக. அதே சமயத்தில் எங்கள் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயினையும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டையும் காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆடு ரெடி பண்ணியிருந்திருப்பாரு. என்னன்னா அந்த வாணி வாராஸ்ன்றது தான் இந்த பாஸோடைய கம்பெனியாக தான் ஹீரோயினுடைய அப்பாவுடைய கம்பெனி. அந்த கம்பெனியை விற்கிறதுக்காக தான் இந்த மருமகன், அதான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட், அவர்கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அவரும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த ஆடை பார்த்ததுமே ஹீரோயின் இதெல்லாம் என்னுடைய அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னதும், பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன, அவர் கம்பெனி விற்க தானே போகிறாரு, அதுக்கான கான்ட்ராக்ட் தானே இது, ஸோ பணம்னா அவருக்கு பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டாக நம்ம தம்பிக்காரன் வெளியில் வந்துட்டான். ஸோ தம்பிக்காரனை பார்த்த ஹஸ்பண்டும், என்னப்பா தம்பி இன்னுமே பொறுப்பு இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கியா, ஒழுங்காக இன்டர்வியூலாம் போக வேண்டியது தானே, இன்னும் எவ்வளோ காலம் தான் இப்படியே இருக்க போகிற அப்படின்னதும், அதான் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கல்ல, அப்பாவுடைய கம்பெனி விற்று அதில் எனக்கும் ஷேர் கிடைக்கும்ல, அதில் ஏதாவது பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை காமிச்சா அவளும் அந்த பாஸ், அதான் அவளுடைய ஹஸ்பண்டை பார்த்து ஷாக்காகிறா. என்னங்க நீங்கள் இவ்வளோ இளமையாக மாறிட்டீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னதும், அதுவா அது நம்ம கம்பெனியோடைய புது ப்ராஜெக்ட், அதோடைய மருந்தோடைய சேல் தான் இது, இதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ போக போகிறோம் பாரு, நான் எப்படி இருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னதும் அவளும் இவரை தொட்டு பார்த்துட்டு, எப்படி மாறிட்டீங்க தெரியுமா நீங்கள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, எப்போவுமே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். அவர் அப்படியே இவளை கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருடைய முதுகை காமிக்கிறாங்க. இதோடைய சைடு எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இங்கே வெளியில் மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்போ சைன் பண்ணலாம், எதில் சைன் பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த அப்பாவும் அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அப்பாவை பார்த்ததுமே ஹீரோனுக்கு சந்தோஷம். எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு சாக்காகிறா பார்த்து, ஏன்னா ரொம்ப இளமையை மாறிட்டார் இல்லையா. ஸோ இந்த ஹஸ்பண்டும், என்ன மாமா ஹேருக்குலாம் டை அடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னதும், டையா இனிமேல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஆட் ரெடி பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ஆடை பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு ஆடா, என்னுடைய கம்பெனி வந்து ரொம்பவே இயற்கையோட ஒற்று போகணும், என்ன ஆட் இது, இதெல்லாம் ஒரு ஆடா. உடனே இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க மாமா, உங்களுடைய கம்பெனியை ஆல்ரெடி எங்களுடைய கம்பெனி வந்து லோ ப்ரைஸில் கேட்டிருக்காங்க, இந்த ஆடு மட்டும் இல்லைனா இன்னும் கம்மியாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே இவர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஓ உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டேன், எப்போதுமே செகண்ட் தாட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, என்னன்னா நான் அந்த கம்பெனியை விற்க போகிறது இல்லை அப்படின்னதும் எல்லாருமே ஷாக்காகிறாங்க. அப்போ அந்த தம்பிக்காரன், அப்படின்னா பணம் வராதா நமக்கு அப்படின்னதும் அப்பா வந்து திட்டி விட்டுறாரு. சும்மா தேவையில்லாத பொம்மை வாங்குறதுக்கு தானே நீ பணம் கேட்குற அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட. உடனே அவனும் பார்த்தீங்கன்னா கோவமாக ரூம்குள்ளே போயிடுறான். உடனே இந்த அப்பா அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கம்பெனி அது, ஸோ நான் இதை வந்து உருவாக்கினேன், அதனால மறுபடியும் நான் இதை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அது போதாதுன்னா அந்த அப்பா வந்து, இங்கே பாரு என்னுடைய புது மெடிசின் இது, இதை எடுத்துக்கிட்டா மக்கள் எல்லாருமே இளமையாகவே இருப்பாங்க, என்னுடைய கண்டுபிடிப்பு இது, ஸோ மறுபடியும் என்னுடைய கம்பெனி டாப் நம்பர் 1 கம்பெனியாக மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மெடிசினை பார்த்து மொத்தம் கொடுத்துட்ருக்கேன். உடனே இதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன இது புதுசா அப்படின்னதும், ஆமாம் டார்லிங் நான் சொன்னதான், ஆனால் இது நம்மளுடைய இதுவே மாற்ற போகுது அப்படின்னா அவளை கொஞ்சிக்கிட்டு இதுக்கான பதில் சொல்ல. இது வந்து ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, நீங்கள் என்ன உங்களுடைய முடிவை மாற்றிட்டே இருக்கீங்க, நீங்கள் அந்த கம்பெனியை விற்பீங்க, அது மூலமாக எனக்கு காசு கிடைக்கும், நான் என்னுடைய ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், உங்களுக்கு தெரியுமா இல்லையா நானும் இவரும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல. உடனே ஹஸ்பண்டும், ஏமா நான் சொல்கிறது கேளு, அமைதியாரு, பேசுறதுக்கு இது டைம் இல்லை அப்படின்னு சொல்ல. என்ன டைம் இல்லை, உங்கள் கம்பெனியில் இருந்த இன்னொரு பொண்ணு கூட நீங்கள் தப்பாக இருக்கும்போது உங்களுக்கு இது தெரியலையா, இப்போ வந்து என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க. உடனே அப்பாவுக்கும் இது தெரிய வந்துடுது. ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருமா எதனாலும் பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பதிலுக்கு பயங்கரமாக கத்தி விட்டுட. ஸோ அதனால இவரும் டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், ஆளுக்காளு என்னுடைய கம்பெனியை பிரிக்க பார்க்குறீங்களா, பசங்கன்னா அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இடையில வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோயின் இவளையும் பயங்கரமாக திட்டி விட்டுறா. நீ என்ன பண்ண தெரியுமா, என்னுடைய அம்மா இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நீ இருக்கிற, என்னுடைய அம்மா இறந்து போனது உனக்கு நல்லதா போச்சு, என்னுடைய அப்பாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அப்போ தானே அவர் கூட குழந்தை பெற்றுட்டு எல்லா சொத்தையும் ஆட்டையை போட நினைக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இதனால அப்பாவுக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஸோ மறுபடியும் பயங்கரமாக திட்டுறாரு. கோவத்தில் வெளியில் வந்து, எல்லாம் பணம் பணம் அலையிறீங்களே, என்னால் இந்த கம்பெனியெல்லாம் விற்க முடியாது, இந்தா அந்த கான்ட்ராக்ட் இது தானே, அதை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கிழிச்சு போட்டுடுறாரு. ஸோ ஹீரோயினும் அப்பா அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளே கிழிச்சு போட்டுடுறாரு.
அதே சமயத்தில் அவருடைய முதுகுலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. உடனே தொட்டு பார்க்குறாரு. அப்போ தான் அவருடைய கழுத்தை காமிக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அருவருப்பாக இருக்குது. இல்லை என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி அவர் கத்த. உடனே ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து பிடிக்கிறா. ஐயோ உங்களுக்கு என்னாச்சுன்ற மாதிரி அவர் அப்படியே பயங்கரமாக ரத்த வாமிட்டு எடுக்கிறாரு. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவர் ரத்த வாந்தி எடுத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. ஸோ இதை பார்த்த மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ அப்போ மயங்கிட்டாரு, சீக்கிரமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே பரபரப்பாக அவங்களுடைய ஃபோன் எடுத்து டயல் பண்ணிட்டு இருக்க. இங்கே இந்த சின்ன பையன் மட்டும் வந்து அவனுடைய தாத்தாவை பார்க்குறான். பார்க்கும்போது அவருடைய மூஞ்சில ஏதோ ஓடுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ பயந்து மிரண்டு போய்ட்றான். உடனே அம்மா கிட்ட இதை சொல்லலான்றதுக்காக அம்மா இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்னதும் டக்குன்னு பார்த்தா அந்த தாத்தா, அதான் ஹீரோயினுடைய அப்பா, அப்படியே எந்திரிச்சு உட்காரான். அவருடைய கண்ணெல்லாம் மாறி இருக்குது. அதாவது அவர் ஜாம்பியா மாறிட்டாரு. இதை பார்த்து இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பாச்சு உங்களுக்கு, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே இவங்களை கடிக்க வராரு. இவங்களும் ஏன்பா அப்படி இருக்கீங்க அப்படின்னு மெல்ல மெல்ல பின்னாடி போக அந்த சமயத்துல அந்த வேலைக்காரன் இருக்கான்ல, வீட்டு வேலைக்காரன், அவன் வந்து சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுருவான். அவன் வந்து பக்கத்துல இருப்பான். உடனே வேகமா போய் அவரை கொடூரமா கடிச்சு வச்சிடுறாரு. உடனே எல்லாருமே போய் அப்பா என்ன பண்றீங்க, நிறுத்துங்க அப்படின்னு ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கு இடையில அந்த வீட்டு டிரைவரும் வந்துடுறான். ஸோ அவனையும் கொடூரமா கடிச்சு விட்டுறாரு. ஸோ பின்னாடியே வந்து அவருடைய பையனான இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் தான் வந்து அப்பா என்ன பண்றீங்க, நிப்பாட்டுங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பிடிக்கிறான். இவனை மட்டும் விடுவாரா என்ன? உடனே கொடூரமா இவனையும் கடிக்க வர இவன் பயந்துடுறான். அப்பா என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்னாச்சு, என்ன விடுங்க, தள்ளி போங்க அப்படின்னு தள்ள பாக்குறான். ஆனா அவர் விடவே மாட்டாரு. அவனுடைய மேலே ஏறி உட்காந்து அவனை கடிக்க அப்படியே வெறித்தனமா பாஞ்சிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு எல்லாருமே தடுக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் அப்படியே கடிக்க வந்துட்டு இருக்காரு இல்லையா, இவன் வந்து கன்னை வச்சிருந்திருப்பான். அது இந்த ஏரோலாம் இருக்கும்ல அந்த கன். ஸோ அதோடைய ட்ரிகர் வந்து ப்ரெஸ் ஆயிடுது. அது மூலமா அந்த ஜாம்பியோடைய தலையிலையா அந்த ஏரோ சொருக இந்த அப்பா அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஐயோ அப்பாவை போட்டு தள்ளிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கதறா. ஸோ உண்மைக்கு தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பா போல. ஸோ மற்ற எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ தெரியாதனமா அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இந்த பையன்லாம் நொந்து போய்ட்றான். அதான் தம்பிக்காரன், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அதுவும் அப்பாவை கொண்டுட்டேனே அப்படின்னு சோகமா வெளியில போய்ட்றான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கிறா. அவளால் ஏற்றுக்க முடியல, அவளுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்றது அவருடைய கண்ணாடியெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதே சமயத்தில் இந்த டிரைவரை பார்த்தீங்கன்னா வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இந்த ஹஸ்பண்ட் தான், இங்கே பாரு நீ பதற்றப்படாமல் போ, இங்கே நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், நீ வேற எதுவும் சொல்லாத, போலீஸை மட்டும் கூப்பிட்டு வா, நாங்கள் போலீஸ்கிட்ட பேசிக்கிறோம் சரியா, நீ எதுவும் வருத்தப்படாத, உன்னுடைய ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு போ அப்படின்னதும் அவன் பயத்தில் தான் இருக்கிறான். ஏன்னா அவரையும் கடிச்சு வச்சுட்டாரு இல்லையா. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பயத்திலேயே வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட. இந்த சைடு வீட்டில் காமிச்சா அந்த வேலைக்கார பையனையும் கழிச்சிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவனுக்கும் ரத்தம் பயங்கரமாக வந்திருக்கும். உடனே அவங்க ஃபேமிலி வந்து அவனை பார்த்துட்டு இருக்கேன். இங்கே இந்த தம்பிக்காரனை தேடி ஹீரோயின் வராங்க. ஸோ தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா அப்பாவை கொன்ன சோகத்தில் காரில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறான். அப்பா அவனை கொன்னுட்டேன், எல்லாம் என்னால தான் அப்படின்னு அழுதுட்டு இருக்கேன். ஹீரோயின் தான் வந்து ஆறுதல் படுத்துறாங்க. இங்கே பாரு மாமல எந்த ஒரு தப்பும் நடக்கல, இது எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதே சமயத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே காமிச்சா வீட்டுக்குள்ளே திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உன்னை எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வேலைக்காரனை கடிச்சிருப்பாங்கல்ல, அந்த வேலைக்காரன் ஃபுல்லாக ஜாம்பியா மாதிரி இவங்களை கடிக்க வரான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடே உனக்கு என்ன ஆச்சுரா அப்படின்னு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் கொடூரமா வந்து அங்க வீட்டுல வேலை பார்க்குற இன்னொரு வேலைக்கார பொண்ணை கொடூரமா கடிச்சிட்டான். இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒண்ணுமே புரியல, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சாக்கிங்களை பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்துல வெளியில காருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்களை கடிச்சிட்டு இருக்கிறத இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் என்னாச்சு அங்க அப்படின்னு மெல்ல இறங்கி போக அங்க அந்த லேடி பாத்தீங்கன்னா அந்த தோட்டக்காரனை பிடிச்சி கொடூரமா கடிச்சு அவனுடைய சதையெல்லாம் பிச்சு எடுத்திருப்பாங்களாம். அவ்வளவுதான் மிரண்டு போய்ட்றா. அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஜாம்பி அப்படியே ஹீரோயினை பார்த்து திரும்பி ஓடி வர ஹீரோயின் பயத்துல பின்னாடி போறா. ஆனா டக்குன்னு அந்த தம்பிக்காரன் வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்து அந்த ஜாம்பியை மோதிட அது அப்படியே வயிறுல எல்லாம் ஏறி குடல்லாம் வெளியில வருவோம் பாருங்க. கொடூரமா இருக்கும் இந்த சீன்லாம். ஹீரோயினும் கத்ரா, டே என்னடா பண்ணி தொலைச்சன்ற மாதிரி. அவனும் வெளியில வந்து பார்த்து ஐயோ இன்னொரு கொலை பண்ணிட்டானா, நான் ஏன் கொலையா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சாக்காக. அதே சமயத்துல எங்க வீட்டுல உள்ளவங்களை பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா அவருடைய பையனான இந்த சின்ன பையன், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கார அம்மான்னு சொல்லிட்டு 3 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்கன்னா வீட்டு பின்னாடி வழியா பக்கத்துல உள்ள காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. பின்னாடியே ஒரு கொடூரமான ஜாம்பியும் துரத்திட்டே இருக்குது. அதே சமயத்துல ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாரையுமே காணும். எங்க போனாங்க இங்க இருந்தவங்க? அம்மா என்னுடைய பையனங்க அப்படின்னு வேகமா போன் எடுக்க அப்ப ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணு அவ ஜாம்பியா மாதிரி கொடூரமா இவங்களை கடிக்க வருவாங்களாம். அவ்வளவுதான். ஹீரோயினும் தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா தலைதறிக்க ஓடுறாங்க. வேகமா வந்து கார்ல ஏறலான்னு பார்த்தா கார் வந்து ஒருத்தங்க மேல ஏத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பாதி உடம்பு மட்டும் இங்க இருக்கு, மீதி உடம்பு காலும். என்னடா இது, இங்க இருந்து ஆளை எங்க போனாங்க அப்படின்னு பயத்துல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பாதி உடம்பு இருக்கிற
ஜாம்பி வந்து வருமா. ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. பாதி உடம்ப வச்சு அப்படியே தவந்து உங்களை பிடிக்க வர. இதை பார்த்து பயந்தவங்க வேகமாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறிட்டாங்க. வண்டியை எடுத்துட்டு கிளம்பவும் பின்னாடி எக்கச்சக்கமான ஜாம்பி வந்து துரத்துது. அதுவும் அந்த தவந்து வர ஜாம்பியும் துரத்தி வந்துட்டு இருக்க. உள்ள ஹீரோயின் வேகமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ என்னுடைய பையனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி. அந்த டைம்ல தான் இந்த இனோவா கார்ல வந்து டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பியா மாறிட்டு இருப்பாரு. சாம்பியா மாறி நேரா இந்த வண்டியில வந்து மோதிருப்பாரு. இதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த சீஃபும் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து யாரா அவன் அப்படின்னு பார்க்கும்போது அவரையும் கடிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அந்த இடமே ரணகுலமாக இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. கட் பண்ணால் இந்த சைடு அந்த ஹஸ்பண்டோடைய டீமை காமிச்சா அவருடைய பையன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பொண்ணு, இன்னொரு வேலைக்கார அம்மான்ற மாதிரி தப்பிச்சு ஓடி வந்தாங்கல்ல. அவங்க ஓடி சைடில் நிற்கிற ஒரு வேன் பக்கத்தில் வந்துட்டாங்க. வேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வேன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, சாவி இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இங்கேருந்து நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பி வர சத்தம் கேட்குமா. அது பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக இந்த பக்கமாக ஓடி வந்துட்டு இருக்குது. கரெக்டாக இந்த காருக்கிட்டே வந்துடுது. ஆனால் காருக்கிட்ட இப்போ யாருமே இல்லை. இருந்தாலும் அப்படியே சத்தம் எங்கே கேட்குது அப்படின்னு மெல்ல அதோடைய காதை வச்சு கேட்டுட்டு இருக்க. இந்த இடம்லாம் பயங்கர திக்காக இருக்கும். ஆனால் எந்த ஒரு சத்தமுமே கேட்கலன்றதுனால அது அப்படியே நகர்ந்து போகுது. பார்த்தா அந்த காருக்கு பின்னாடி தான் நம்ம ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கள கண்டுக்கல. அது பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். இங்க இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளோதான், இந்த சத்தம் வந்து அந்த ஜாம்பிக்கு கேட்டுட வேகமா அவனை பிடிக்க வருது. அவன் மேலே விழுந்து அவனை கடிக்க வர இவங்க எப்படியும் அந்த ஜாம்பியை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுல அடியில் ஒளிஞ்சிருக்கிற இந்த சின்ன பையனையும் இன்னொரு அம்மாவையும் பார்த்துருது. அவ்வளோதான், அடியில் பிடிச்சி இவங்களை கடிக்க வருது. பின்னாடி இருந்து இவங்க காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே இது இந்த சைடு வந்து இவங்களை கடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்றானா இந்த மண்வெட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதோடைய மூஞ்சிக்கிட்டே ஒரு சொருகு. ரத்தம் அப்படியே பயங்கரமா தெரிக்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அது சாகல. அந்த சமயத்துல இடி இடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெய்யுது. ஸோ தண்ணி பட்டதுமே இது வானத்தை பார்த்துட்டு இவங்களை அட்டாக் பண்ணாம ஒரு மாதிரி நின்றுது. ஸோ இந்த சாம்பிக்கெல்லாம் இதான் வீக்னஸ் போல. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே பயத்துல அங்க இருந்து தலை தெரிக்க ஓடிட்டாங்க. அப்படி உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்து ஒரு வாழைத்தோட்டம் பக்கத்துல வந்து நிக்க. அப்பதான் மறுபடியும் நம்ம ஹீரோயின் கால் பண்ணுவாங்க. அட்டென்ட் பண்ணதுமே ஹீரோயின் வந்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க என்ன நடக்குது, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு பதற ஆரம்பிக்க. இந்த ஹஸ்பண்ட் வந்து இன்னுமே பயத்துல கத்துறான். அடியே நாங்க இங்க ஒரு கொடூரமான இதுகிட்ட மாட்டிக்கிட்டோம். அது என்னதுன்னு தெரியல. அவங்க கிட்ட பேய் வந்திருக்கா இல்ல அவங்க என்னாச்சுன்னு தெரியல, கடிக்க வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னதும் என் பையன் சேஃபா இருக்கானதும் நம்ம பையன் சேஃபா தான் இருக்கிறான். ஆமா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நாங்க சீஃபோடைய ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க சீஃப் வீட்டுக்கு போயிரும், நீங்களும் அங்க வந்துருங்க அப்படின்னதும் சீஃப் வீட்டோட அட்ரஸ் தெரியுமான்னு தம்பி கிட்ட கேட்டா அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றான். இது கேட்டதுமே ஹஸ்பண்டுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிருது. உன்னுடைய தம்பிக்கு அப்படி என்ன தாண்டி தெரியும், எல்லாமே தெரியாதா, சரி ஓகே நான் லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா வந்து சேரு அப்படின்னு சொல்லிட. உடனே பாத்தீங்கன்னா அடுத்தது எல்லாருமே அந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் போறாங்க. அப்படி அந்த சீஃபோடைய வீட்டுக்கு வந்துட்டு சைட்ல எட்டி பார்த்தா சீஃபோடைய வீட்டுக்கு முன்னாடி தானே அந்த கொடூர இன்சிடென்ட்டே நடந்திருக்கும். அதான் அந்த டிரைவர் வந்து மோதி அங்க உள்ள எல்லாத்தையுமே கடிச்சிருப்பான் இல்லையா. ஸோ இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ நம்ம வீட்டுல இருந்து போன டிரைவர் தான் இப்படி கொடூரமா மாறிட்டானே, சரி வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த டிரைவர் வந்து என்ன பண்ணிட்டானா இங்க ஒரு அம்மா வந்திருப்பாங்கல்ல அவங்கள பிடிச்சி கொடூரமா கடிச்சிட்டான். இருந்தாலும் மற்ற எல்லாருமே சேஃபா உள்ள போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதே சமயத்தில் காரில் பார்த்தா இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்கல்ல. லொக்கேஷன் பார்த்து வந்து கடைசியாக அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. வந்து பார்த்தா வெளியில் ஏகப்பட்ட ஜாம்பிஸாக இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணுறா. டே எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னதும் நான் வீட்டுக்கு வெளியில் இருக்கேன், ஒழுங்கா வெளியில் வா அப்படின்னதும் வெளியிலையா, வெளியில் ஏகப்பட்ட ஆட்களாக இருக்காங்க, ஜாம்பியாக இருக்குது அப்படின்னதும் நான் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கிறேன், ஆரன் சத்தம் கேட்குதா பாருன்ற மாதிரி ஹீரோயின் தெரியாதனமா ஆரன் அமுக்க ஆரம்பிச்சிட்றாங்க. இந்த சத்தம் எல்லா ஜாம்பிஸ்க்கும் கேட்டுருது. கேட்டு அவங்க பக்கம் இருத்துறது. உடனே எல்லாமே எந்திரிச்சு இவங்களை துரத்தி வருமா. ஸோ தம்பிக்காரன் என்ன பண்ணிடுறான்னா வேகமாக வண்டி எடுத்துட்டு ரிவர்ஸ் எடுத்துடுறான். நிறைய ஜாம்பிஸ் வந்து இவங்களை துரத்தி வந்திருக்கும். அவங்க எல்லாம் இந்த காரை விட்டுட்டு இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ எல்லா ஜாம்பிஸும் இப்போ ஓடிடுச்சு இல்லையா. அதனால இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மெல்ல அப்படியே வெளியில வராங்க. வெளியில பார்த்தா நிறைய டெட் பாடியா இருக்குது. ஆனா அது டெட் பாடி கிடையாது, கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாற போறாங்க. அது தெரியாம இவங்க முன்னாடி போய் கார்ல ஏறலான்ற மாதிரி போறாங்க இல்லையா. அப்படி காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க. கார் வந்து ஸ்டார்ட் ஆகல. அப்போ அந்த வீட்டுல டெட் பாடியா இருந்த ஒரு ஜாம்பி வந்து எந்திரிச்சு இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பியும் வெறித்தனமா துரத்தி வந்துட்டு இருக்க. இவங்க வேகமா ஓடி வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன வீட்டை வந்து ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அப்ப அந்த ஜாம்பி கரெக்டா அந்த ஹஸ்பண்டை பிடிச்சிருது. இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் தப்பிச்சாரா இல்லைன்னா செத்துட்டாரான்னு தெரியாம கத்திய கையில எடுத்துட்டு ரெடியா இருக்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் உள்ள வந்துட்டாரு. பார்த்தா அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிட்டாரு போல. நான் இப்படியே தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டேபிள் வந்து உட்கார. அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோயின் என்ன பண்றானா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னுடைய பையனை விட்டுட்டேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன், நம்ம எப்படி என்னுடைய பையனை காப்பாத்துறது அப்படின்னதும் தம்பிக்காரன்
அடி கொஞ்சம் புலம்பாம இரு, உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் சேஃபா இருக்காருல பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லொகேஷனும் ஒழுங்கா காமிக்க மாட்டேங்குது. வேற ஏதாவது வழி இருக்கா நீ பாரு அப்படின்னு போனை இவன்ட்ட கொடுக்க இவன் போனை பாக்குறன்ற பேர்ல ஆப்போசிட்ல வந்து வண்டியை பார்க்காம விட்டுறான். அதனால ஜஸ்ட் மிஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் ஸ்டீரிங்கை திருப்பினதுனால வண்டி அப்படியே ஒரு இது மேல ஏறி பறந்து தலைகீழா பொத்துன்னு பக்கத்துல இருக்கிற வயல்லையா விழுந்துருது. ஆப்போசிட்ல ஒரு லாரி தான் வந்திருக்கும். அந்த லாரியில இருந்த ஒருத்தர் ஐயோ தெரியாதனமா ஆக்சிடென்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு வேகமா கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க. பார்த்து அந்த காருக்குள்ள இருந்த 2 பேரையும் சேஃபா வெளியில கொண்டு வராங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த வண்டியை நோக்கி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்து ஓடி வந்துட்டு இருக்குது. அது போக அந்த வண்டியில வேற வேலைக்கு ஆட்கள் வந்து போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்த்த தம்பிக்காரனும் ஹீரோயினும் அங்க பாருங்க ஓடுங்க ஓடுங்கன்னு கத்த. ஆனா வண்டியில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா. அவங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஜாம்பிஸ் ஏறி எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ இதனால ஹீரோயினுக்கும் இந்த தம்பிக்காரனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஹீரோயின் சைல பாக்குறான். சைல வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது தெரியுது. அங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, வாங்க போயிடலாம் அப்படின்னு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இந்த சைடு எங்கள் வீட்டுக்குள்ளே காமிச்சா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு போயிட்டேன். உடனே இந்த சின்ன பையன் அவனுடைய அப்பா கிட்ட அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் கையை பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஜாம்பி வந்து கடிச்சிருச்சு போல. ஸோ அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளும் ஜாம்பியாக மாறிடுவோன்றது. உடனே அவனுடைய பையன் கிட்ட இங்கே பாருப்பா, நானும் உன்னுடைய அம்மாவும் நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு உன்னுடைய அம்மாவை ரொம்பவே பிடிக்கும். இன்னுமே எனக்கு உன்னுடைய அம்மாவை ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உன்கிட்ட எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொன்னது கிடையாது தானே. உண்மையை சொல்கிறேன் கேளு, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ உன்னுடைய அம்மா பேச்சு தான் கேட்கணும் சரியா. அம்மா கூட இரு, அம்மா தான் உன்னை எல்லாமே பார்த்துப்பாங்க. சேஃபா அம்மா கிட்ட போயணும் சரியா அப்படின்னதும் அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவர் அப்படியே ஜாம்பியை மாறிடுறாரு. உடனே இதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு அவரை தள்ளி விட வர அவர் அப்படியே இவளை கடிக்க வராரு. இருந்தாலும் எப்படியோ அவரை தள்ளி விட்டுட்டு வெளியில ஓட்டுறாங்க. வெளியில ஓடி கதவை மூட அவர் அப்படியே ஓடி கதவை உடைச்சிட்டு வருவாரு. அந்த சமயத்துல வெளியில ஒரு ஷார்ப்பான ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும். ஸோ தேங்காய் உரிக்கிறதுக்கு வச்சிருந்துருப்பாங்க போல. அதுலயே வந்து சொருகி அந்த ஜாம்பி வசமா மாட்டிக்குது. உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டு அங்க இருந்து வேகமா கதவை மூடிட்டு கத்தி எடுத்து கையில வச்சுக்கிறா. அதே சமயத்துல இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க இந்த புதுசா நிறைய வெடி மருந்துகளை வந்து சீஸ் பண்ணிருப்பாங்க போல. ஸோ என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இல்லீகலா இதெல்லாம் அவனுடைய கடையில வச்சு விற்க பார்த்தான், நாங்களாம் சீஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு ப்ரமோஷன்லாம் உண்டுலான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு போலீஸ்காரன் தான் நம்ம ஸ்டார்டிங்ல ஒருத்தங்களை பார்த்தோம்ல அந்த போலீஸ்காரன். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோயினும் தம்பிக்காரனும் பரபரப்பா ஓடி வந்து கதவு மூட்டுறாங்க. உடனே இவங்களும் என்னாச்சு உங்களை யாராவது துரத்துறாங்களா அப்படின்னதும் இவங்களுக்கு மூச்சு வாங்குது. இல்ல வெளியில நிறைய கொடூரமானவங்க வராங்க, அங்க வந்து ஆட்களா கடிச்சிட்டு இருக்காங்க, ஒன்னும் புரியல அப்படின்னதும் இவங்களுக்கு ஒன்னும் புரியல. என்னடா சொல்றீங்க, வெளியில ஆட்களா வராங்களா, இருங்க போய் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பயப்படுறாங்க. இல்ல போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள வெளியில போய் பார்க்க போறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவங்க கூட தானே ஹீரோயினுடைய பையன் இருக்கிறான். ஸோ அவனை கட்டி பிடிச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, ரொம்பவே தைரியமாரு, நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து வேகமா கதவு மூடுறா. இவங்க இருக்கிறத பார்க்கல போல. அடுத்ததுதான் பார்த்து யார் நீங்க, என்னுடைய வீட்டில் என்ன பண்றீங்க அப்படின்னு கத்தியை காமிக்க பதிலுக்கு இந்த பொண்ணு கத்தியை காமிக்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க தப்பிக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க போலன்ற மாதிரி. ஏன்னா இந்த வீட்டுக்கு வெளியில தானே அந்த ஹஸ்பண்ட் வந்து ஜாம்பியா மாறி நிக்கிறாரு. உடனே வேகமா கதை அடைச்சிட்டாங்க. அதே சமயத்துல இந்த சைடு காமிச்சா போலீஸ்காரங்க கொஞ்சம் பேர் வந்து இந்த ஜாம்பி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனிதர்களை பார்த்தா சும்மா விடுவாங்களா என்ன. அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கொடூரமா ஓடி வருதுங்க. இவங்களும் வராதீங்க ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு கத்த. ஆனா அவங்க ஓடி வர இவங்க ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனா அவங்களுக்கு தான் எதுவுமே ஆகாது இல்லையா. ஸோ கொடூரமா இந்த போலீஸ் எல்லாத்தையுமே கடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஹெட் மட்டும் தப்பிக்கிறாரு, அவர் மட்டும் ஓடி வராரு. கட் பண்ண இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சா அங்கே அந்த போலீஸ் மட்டும் இருப்பான். அவனுக்கு அந்த லவர் பொண்ணு கால் பண்ணுறா. கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே மனிதர்களை கடிச்சு கொலை பண்ணிட்டாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னதும் போலீஸ்காரனே ஷாக் ஆகுறா. என்ன சொல்ற நீ, உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு, நீ சேஃபா இருக்கியா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது, மனிதர்கள்லாம் ஒரு மாதிரி மாறி எங்களை கடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ் சார் வந்து ஓடி வருவார். இதை பார்த்தவன் உடனே கட் பண்ணிட்டு அந்த சாரை காப்பாற்றிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனை வந்து லாக் பண்ணிடுவாங்க. நிறைய இதை வந்து வச்சு அடைச்சிடுவாங்க. ஏன்னா நிறைய ஜாம்பிஸ் வந்து ஓடி வந்துட்டு இருக்கு இல்லையா. அடுத்தது உடனே இந்த சார் வந்து பார்த்தா அவருக்கு வந்து ரத்தம் லீக் ஆயிட்டு இருக்கும். உடனே இந்த போலீஸ்காரன் துணி வச்சு அடைச்சிட்டு சார் உங்களுக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவர் அப்படியே ஜாம்பியா மாறி எந்திரிச்சு நிப்பாரு. ஆனா இது போலீஸ்க்கு தெரியாது இல்லையா. சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தம்பிக்காரன் டேய் போகாதரா, அவன் போலீஸ் இல்ல வேற ஏதோ அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் இவன் சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல அப்படின்னு பக்கத்துல போக அந்த சார் அப்படியே இவனை கடிக்க வராரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு நம்ம தம்பிக்காரன் தான் போலீஸோட
அவருடைய கன்னை பிடுங்கி அவரை கொடூரமா ஷூட் பண்ணிட்டான். ஸோ இதை பார்த்து இந்த போலீஸ்காரனும், அட பாவி என்ன பண்ண, என்னுடைய சாரை ஷூட் பண்ணிட்டியா, கொலை பண்ணிட்ட, நீ உன் மேலே இப்போ கொலை கேஸ் போட்டுருவாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த தம்பிக்கிறேன், டேய் பின்னாடி பாடுறா அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா பின்னாடி அவரு மறுபடியும் எந்திரிச்சு நின்று இவரை கடிக்க வருவாராம். அவ்வளவுதான், இப்போ அந்த இடத்துல பெரிய போர்க்கிழமை நடக்குது, மாத்தி மாத்தி கடிக்க வர உடனே எல்லாருமே தள்ளி விட கடைசியில் அவர் வந்து அந்த செல்லுக்கு பக்கத்துல போயிடுறாரு. பக்கத்துல போனதுமே அவரை உள்ள தள்ளி விட்டு லாக் பண்ணிடுறாங்க. அவர் அப்படியே கத்திட்டு இருக்கிறாரு. இப்பதான் அந்த போலீஸ்காரனுக்கும் இதோடைய சீரியஸ்னஸே புரிய வருது. அதே சமயத்துல ஸ்டேஷனுக்கு வெளியில காமிச்சா எக்கச்சக்கமான ஜாம்பி கூட்டம் அப்படியே அலைகள் மாதிரி வந்து நிக்குமா. ஸோ உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா நடக்குது, உண்மையா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தம்பிக்காரன் தான், அதான் எனக்கும் தெரியல, வெளியில மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொடூரமா மாறிட்டு இருக்காங்க. என்னது கொடூரமா மாறுறாங்களா, என்ன பேய் பிடிச்சிருச்சா அப்படின்னதும், பேய்லாம் பிடிக்கல, ஆனா வேற ஏதோ அதையும் தாண்டி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அதே இங்க நம்ம ஹீரோயின் அவளுடைய பையனுக்கு வந்து ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த ஹஸ்பண்ட் தான் செத்து போயிட்டான் இல்லையா, ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. உடனே ஃபோனை டேபிள் வச்சுட்டு சோகமா ஒரு மூலையில உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தம்பிக்காரன் தான் வந்து சமாதானப்படுத்துறான், அங்க பாரு உன்னுடைய பையன் வந்து ஸ்ட்ராங்கான பையன், நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவனுக்கு ஒன்றும் ஆகாது, சேஃபா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவளும் இல்ல அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றது தான் நானும் வேண்டிக்கிறேன், என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரு பண்றானா, நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு தான், அதாவது அந்த லவர் பொண்ணுடைய ஃபோனை வாங்கி பண்ணியிருந்திருப்பா. ஸோ பண்ணி எல்லாத்தையுமே சொல்றாங்க, நடந்த எல்லாத்தையுமே, என் பையன்கிட்ட கூட அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல. ஸோ பையனும் பேசுறான், பையன்கிட்ட இங்க பாருப்பா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, அம்மா அங்கதான் வந்துட்டு இருக்கேன் சரியா, தைரியமா இரு, சத்தம் போடாம சமத்தா இருக்கணும் சரியா அப்படின்னதும், அம்மா சீக்கிரமா வாங்க எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு இவன் சொல்ல, சரி அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னதும் உடனே இந்த சின்ன பையன் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்ல வர உடனே ஃப்ரெண்டு பொண்ணு வாங்கி இந்த மாதிரி அவரும் பாதிப்புக்குள்ளாயிட்டாரு அப்படின்னதும் ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னதான் அவ வந்து அவளுடைய ஹஸ்பண்டை வெறுத்தாலுமே இவளுக்கும் ஹஸ்பண்ட் மேல ரொம்பவே பாசம் இருக்கும். இப்போ இறந்து போயிட்டாலும் தெரிஞ்சதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டா. உடனே நம்ம தம்பிக்காரன் தான் ஃபோன் வாங்கி, நீங்க எங்க இருக்கீங்க, அங்கே இருங்க, நாங்க வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம், கண்டிப்பா அங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றான். இங்கே நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுகிறா. இந்த தம்பிக்காரன் தான் ஆறுதல் சொல்கிறான். அதே சமயத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கொள்ளியில் எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வந்துடுது. அப்போ தான் இந்த போலீஸ் எதெல்லாம் வச்சு முட்டு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு முட்டு கொடுத்துட்டு சைடில் பார்த்தா சைடில் வெடி மருந்துகள் இருக்குது. ஸோ இதை பார்த்தவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மாடிக்கு வரான். மாடிக்கு வந்து சைடில் பார்த்தா இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு போலீஸ் வண்டி வந்துருக்கும். ஏன்னா இவன் வந்து மேலே இடத்துல இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான். அந்த போலீஸ் வண்டியையுமே ஜாம்பி வளைச்சி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுதுங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே கீழே பார்க்குறான். பார்த்தா எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் அந்த இடத்த நோக்கி பயங்கரமா படையெடுத்து வந்துட்டு இருக்குதுங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கால் பண்ணி, இங்க பாரு இங்க வந்து எங்களால வெளியே வர முடியல, ஆனா ஏதாவது நாங்க பண்ணி வெளியில வந்துடுவோம், நீ என்னுடைய பையனை நல்லா பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லும்போது அவளும் நல்லா பாத்துக்கிறேன், உனக்கு இப்படி நம்ம மாட்டி இருக்கிறத பார்த்தா ஒன்று ஞாபகம் வருதா, நம்ம ஸ்கூல்லையும் இப்படிதான் ஃப்ளட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல விட்டு யாரையுமே வெளியில அனுப்பல, நம்ம எல்லாருமே உள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னதும் ஹீரோயின் அப்பாவும் சொல்றா, ஆமா உன்னுடைய அப்பா தான் கடைசியில் நம்மளை கூப்பிட வந்தாங்க, உன்னுடைய அப்பா நமக்கு தேவைப்படுற நேரம் எல்லா டைமும் இருந்தாங்க, ஆனா என்னுடைய அப்பா அப்படி என்கிட்ட இருந்தது கிடையாது, சாரி உன்னுடைய அப்பா இறந்த டைம்ல கூட என்னால் வர முடியல அப்படின்னு ஹீரோயின் இப்போ அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக பேசுகிறா. ஃப்ரெண்டு பொண்ணும் என்னை மன்னிச்சிடு, ஆனால் ஒரு உண்மையை சொல்ல போனா நான் உன்னுடைய அப்பாவை உண்மைக்கும் லவ் பண்ணேன், அவருடைய பணத்துக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும், இங்கே பாரு எனக்கு எது தெரியுமா ரொம்பவே வலிச்சுது, நான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டானா உன்னை இழந்ததுனால தான், இன்னும் சொல்ல போனா நான் இறந்துட்டாலுமே என்னுடைய பையனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னதும் ஃப்ரெண்டு பொண்ணு அப்படிலாம் பேசாத நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சமாதானப்படுத்த என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த போலீஸ்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. ஸோ அந்த வெடியை எடுத்து அந்த ராக்கெட் இருக்கும் இல்லையா அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலே வச்சு மேலோடி விடுறான். அப்படி அந்த வெடி வெடிச்சதுமே அந்த சத்தத்தை நோக்கி ஜாம்பிஸ் எல்லாருமே போகிறாங்க. ஸோ இதை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே நைட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சேஃப்டி கெட்டப்லாம் போட்டுட்டு கன்னெல்லாம் எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு கன்னை வச்சுட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கணும், அப்போ தான் நம்மளால தப்பிக்க முடியுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் கையிலேயே ஒரு பிஸ்டல் கொடுக்குறாங்க. ஹீரோயின் இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னதும், யூஸ் பண்ணலன்னா நீ இருக்க மாட்டே பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் என்ன அங்கே உள்ள கன்னெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போ லவர் பையன் அவனுடைய லவர் கிட்ட பேசிக்கிறான். அதான் அந்த போலீஸ்காரன், இங்க பாருமா நீ அங்கே இரு, நாங்க சேஃபா வந்துட்டு இருக்கோம், நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னதும், உனக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு அவ கேட்கறான். ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா நீ கவலைப்படாத நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ரெடி ஆகுறான். அப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில எட்டி பாக்குறாங்க. பார்த்தா எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய பிளான் என்னன்னா அந்த வெடி மருந்து இருக்கு இல்லையா, அந்த வெடியை வந்து வெடிக்க வச்சுட்டு இவங்க வந்து அந்த கேப்ல வெளியில போறது தான். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா
வெடியை பற்ற வச்சுட்டு வெளியில விடுறாங்க. ஸோ அந்த ராக்கெட்டும் போய் வெடிக்க ஸோ அந்த சத்தம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜாம்பிஸும் அங்கே போக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமாக வெளியில வராங்க. வெளியில வந்து பக்கத்தில் இருக்கிற பைக் எடுத்துட்டு ஓடுறது தான். ஆனால் அப்படி ஓடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லா ஜாம்பிஸும் இந்த இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சிடுமா. அவ்வளோதான், இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் இருக்குல்ல, எல்லாம் அப்படியே அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் ஓடுறாங்க, முடியல, வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எல்லா ஜாம்பிஸும் இவங்களை வந்து நெரிக்க ஆரம்பிக்குது. நடுமத்தில் மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலை இவங்க சேஃப்டிக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்ததுனால அந்த ஜாம்பிஸனால கடிக்க முடியல. ஆனால் இவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, நம்ம எல்லாரும் சாக போறோம்டா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி மேலே காமிச்சா எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வந்து இங்கே வந்துட்டு இருக்குதுங்க. அதே சமயத்தில் இந்த வீட்டில் மாட்டிட்டு இருந்த ஹஸ்பண்ட் ஜாம்பியை காமிச்சா அவர் வந்து ஒரு கம்பியில தானே மாட்டி இருந்திருப்பாரு. அந்த கம்பி அப்படியே ஆட ஆட உடஞ்சிருது. ஸோ இவரும் இப்போ ஃப்ரீ ஆயிட்டாரு. இவர் கத்துற சத்தம் கேட்டு அந்த வீட்டு பக்கத்தில் நிறைய ஜாம்பிஸ் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. உடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்து வச்சு அடைக்கிறாங்க. ஆனால் நிறைய ஜாம்பிஸ் வந்து வர்றதுனால இவங்களுடைய கதையும் முடிய போகுது. இப்போ இந்த சைடு நம்ம போலீஸ் கேங்க காமிச்சா அவங்க 3 பேரும் மசமா மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, சுத்தி ஜாம்பிஸ். இவங்களால இனிமேல் தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் வானத்துல இருந்து இடி இடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ மழை பெஞ்சா என்ன ஆகும், இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அசையாம நின்றும் இல்லையா, அதே மாதிரி அப்படியே வானத்தை பார்த்து அசையாம நின்றுதுங்க. என்னடா இதுங்க, மழை பெஞ்சா இதுங்களுக்கு இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப் யூஸ் பண்ணிட்டு இந்த போலீஸ்காரங்க தப்பிக்க. அதே சமயத்தில் இந்த சைடு வீடை காமிச்சா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஜாம்பிஸோடைய சத்தம் கேட்கல. உடனே இவங்களும் என்னாச்சு அப்படின்னு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் மலையில் வந்து அசையாமல் நின்றுட்டு இருக்குதுங்க. சரி, ஓகே, இந்த கேப்பில் நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும். உன்ட்ட ஏதாவது வண்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா சைடில் வந்து ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒரு பைக் இருக்கும். எட்ரா வண்டியை அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஹஸ்பண்ட் சாம்பி வந்து இவங்களை கடிக்க வருது. ஏன்னா அது மலையில் நினைல இல்லையா. ஸோ அப்படியே இவங்களை கடிக்க வர ஜஸ்ட் மிஸ்ல அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து 3 பேரும் அப்படியே வேகமாக கிளம்புவாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம போலீஸ் கேங்க காமிச்சா அவங்க 3 பேரும் அப்படியே பயத்திலே வந்துட்டு இருக்காங்க. மழை வேற விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா இவங்க கெட்ட நேரத்துக்கு மழையும் நின்றுது. அவ்வளவுதான், மறுபடியும் ஜாம்பிஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட. அதுல அந்த போலீஸ்காரனும் தம்பிக்காரனும் மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஏன்னா அங்க வந்து அந்த குட்டி லாரி இருந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ வேகமா வந்து அந்த வண்டியில ஏறிக்கிறாங்க. கரெக்டா கதவு மூடுறதுக்குள்ள நிறைய ஜாம்பிஸ் வந்து அங்க வந்துருது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாது போல. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆன் பண்ணியும் பாக்குறா, வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது. எப்படியாவது இவளை போட்டு தள்ளிடணும்டா அப்படின்னு எல்லா ஜாம்பிஸும் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்பதான் கரெக்டா அங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணோட என்ட்ரி. அவன் வந்து பைக்ல வந்துட்டு இருந்தா இல்லையா, கரெக்டா நம்ம ஹீரோயின் இருக்கிற லாரிக்கு ஆப்போசிட்ல வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க அங்க நிறைய ஜாம்பிஸ் நிக்குது. பார்த்ததுமே எப்படியாவது நைஸா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு பாக்குறாங்க, முடியல. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய பையனை பார்த்துட்டா. பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ அவங்கள ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவளுடைய ஆரனை அடிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இவங்க வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த சவுண்ட் வந்து ஜாம்பிஸ்க்கு கேட்டுருதுங்க. உடனே அதுங்க வேக வேகமா துரத்த ஆரம்பிக்க டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்றானா அவளுடைய கையில இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் வச்சிருந்திருப்பான், அதை வெடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த சவுண்டு கேட்டு ஜாம்பிஸ் எல்லாம் வயலுக்குள்ள இறங்கி போயிருதுங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா வண்டியை விட்டு கீழே இறங்கி ஓடி வர, ஐயோ ஏதோ ஒரு ஜாம்பி தான் வருது போல அப்படின்னு ஃப்ரெண்டு பொண்ணு கத்தி எடுத்து ரெடியா இருக்கிறா. ஆனா பக்கத்துல வரும்போது தான் தெரியுது அது ஹீரோயின் தான்றது. உடனே இந்த சின்ன பையன் வேகமா வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னும் போது, தம்பி உனக்கு எதுவும் ஆகல, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு ஜாம்பி வந்துடுது. ஸோ அது இவங்களை அட்டாக் பண்ண வர உடனே அதோடைய தலையிலேயே கத்தியை சொருகிட்டாங்க. இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் சொருகுவா, எப்படியும் உங்களை காப்பாத்திட. மற்ற ஜாம்பி சவுண்டு கேட்டு இங்க வர ஆரம்பிக்குதுங்க. உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வேக வேகமா அந்த லாரியில போய் ஏறிட்டாங்க. ஆனா நல்ல வேலை இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியும் போல. உடனே ஸ்டார்ட் பண்றா, ஆனா ஒழுங்கா ஓட்ட தெரியாது. நிறைய ஜாம்பிஸ் வர வெளியில வந்துடுது. வந்து இவங்களை வந்து வண்டியோட கவுத்தணும் போல, அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்குதுங்க. ஆனா நல்ல வேலை இவன் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்றா. இது எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து நம்ம தம்பிக்காரனும் போலீஸ்காரனும் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து கிடைச்ச சின்ன கேப்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டாங்க போல. எப்படி இவங்க இந்த லாரி எல்லாம் ஓட்டுறாங்க, எனக்கு கூட ஓட்ட தெரியாது அப்படின்னு தம்பிக்காரன் பார்க்க, உனக்கு அப்படி என்னதுரா தெரியும், ஒண்ணுதான் தெரியாதே அப்படின்னு இந்த போலீஸ்காரன் சொல்ல, அதே சமயத்துல இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வண்டியை ஓட்டி முன்னாடி வர எல்லா ஜாம்பிஸ் மேலேயும் வண்டி ஏத்துறா. இந்த லெஃப்ட்ல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, வண்டியை திருப்பு. இந்த ரைட்ல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, வண்டியை திருப்பு, பிரேக் பிடி அப்படின்னதும் இவளும் பிரேக் பிடிக்கிறா. ஆனா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, வண்டி வேகமா போகுது. அடியே அது பிரேக் இல்ல, அதுதான் ஆக்சலரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்குள்ள வண்டி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து சொருகிறது. அப்புறமா எல்லாருமே வேகமா கீழே இறங்கி வராங்க. எல்லாருக்கும் லைட் அடிதான். வெளியில வந்து பார்த்தது தான் தெரியுது அந்த தம்பிக்காரனுடைய கால் வந்து அந்த வண்டினால வசமா மாட்டிக்குது. அவனால எடுக்க முடியல, பயங்கரமா வலிக்குது. அப்பதான் அவன் பாக்குறான் வண்டி மோத்தினதுல அந்த பெட்ரோல் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே அங்க நிறைய ஜாம்பிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருதுங்க. இவங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஃப்ரெண்டு பொண்ணு சுத்தியும் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தேடி பாக்குறா. பார்த்தா பின்னாடி வந்து வழி இருக்குது, அந்த வழியா தப்பிச்சு போயிடலாம். அதை பார்த்துட்டு வந்து இவங்க கிட்ட சொல்றா. ஆனா அந்த தம்பிக்காரனுடைய காலை எடுக்கவே முடியல. இங்க நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடுது. இந்த லவர் பொண்ணு கடைசியா
அந்த போலீஸ்காரன் கூட சேர்ந்துட்டா. அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து போராடிட்டு இருக்காங்க. அவளை எதிர்த்து வர ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே இந்த போலீஸ்காரன் கன் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாவம் அந்த செல்லுல ஆல்ரெடி ஒரு ஜாம்பி வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஜாம்பி இவளை வந்து கடிச்சிருது. ஐயோன்ற மாதிரி இவன் திரும்பி வர்றதுக்குள்ளே நிறைய ஜாம்பிஸ் வந்து அங்க வர ஆரம்பிச்சிருதுங்க. அதே சமயத்துல இந்த சைடு காமிச்சா இவங்களை அட்டாக் பண்றதுக்கும் நிறைய ஜாம்பிஸ் வந்துருச்சு இல்லையா. சோ அந்த தம்பிக்காரன் என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருக்கா, இது நாள் வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது தான், ஆனா இப்போ நான் கண்டிப்பா உனக்காக பண்ணி ஆகணும், சேஃபாங்க இருந்து தப்பிச்சு போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு தம்பியை விட்டுட்டு போக மனசே இல்லை. இருந்தாலும் இவன் கெஞ்சி கேட்கிறேன் போ அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம இவங்களும் அப்படியே அங்கிருந்து வெளியில போக பாக்குறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த லவர் பொண்ணை காமிச்சா அவளையும் எக்கச்சக்கமான சாம்பிஸ் வந்து கடிச்சிருது. அந்த போலீஸ்காரனையும் எக்கச்சக்கமான சாம்பிஸ் வந்து கடிச்சிட்டு இருக்குது. அப்ப அவன் என்ன பண்றானா, அவனுடைய பாக்கெட்ல இருந்த அந்த ரிங்கை வந்து வெளியில எடுக்கிறான். நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை நீட்ட அந்த லவர் பொண்ணும் அழுதுகிட்டே அந்த ரிங்கை வந்து கையில போடுறா. ஸோ கடைசியா இவங்களுடைய காதல் சேர்ந்துருது. ஆனா பாவம் இவங்களை வந்து ஜாம்பிஸ் வந்து பயங்கரமா கடிச்சிருதுங்க. அதே சமயத்துல இந்த சைடு தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா வெடியை பார்த்து வச்சுட்டு இங்க வந்து போக்கா சீக்கிரம் போ அப்படின்னதும் உடனே பாத்தீங்கன்னா அவங்களும் வேற வழி இல்லாம கிளம்புறாங்க. அதே சமயத்துல நிறைய ஜாம்பிஸ் வந்து உள்ள வந்துருது. உடனே இவன் என்ன பண்றானா, அந்த ஃபியூல் வந்து லீக் ஆயிருக்கும் இல்லையா, அது மேலேயே தூக்கி போட அவ்வளவுதான் அந்த இடமே அப்படியே தீ பிடிக்குது. இவங்க சேஃபா வெளியில வந்துட்டாங்க. ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா பத்தி எரியுது. ஏன்னா உள்ள நிறைய வெடி மருந்தும் இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே எல்லாம் வெடிச்சு வெடியெல்லாம் அங்கங்க பறந்து வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. இருந்தாலும் இவங்க 3 பேரும் எப்படியோ சேஃபா வெளியில ஓடி வந்துட்டாங்க. அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல நின்று அவளுடைய கையை பாக்குறா. இந்த சின்ன பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா வாங்க என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும் போது தான் தெரியுது அவளுடைய கையிலையும் பாத்தீங்கன்னா ஜாம்பி வந்து கடிச்சிருது. அவளுக்கே அது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் ரொம்பவே தைரியமா அவளுடைய பையன்கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நல்ல பிள்ளையா வளரணும் சரியா, கண்டிப்பா நம்ம கூட தான் இருப்பேன் அப்படின்னதும் என்னம்மா சொல்றீங்க, எங்க போக போறீங்க, நீங்க எங்கேயும் போகக்கூடாது, என் கூட வந்துருங்க அப்படின்னதும் நான் கண்டிப்பா உனக்காக வருவேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒரு கட்டத்தில் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் கஷ்டமா இருக்கும். அந்த சின்ன பையன் அழுகிறான், அம்மா போகக்கூடாது என் கூட தான் வரணும் அப்படின்னு கத்துறான். ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு வழி தெரியல இல்லையா. அடுத்தது அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அவளையும் பாசமாக கட்டி பிடிச்சிக்கிறா. என்னை மன்னிச்சிரு இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்ததுக்கு, ஆனால் என்னுடைய பையனை நீ தான் பார்த்துக்கணும் சரியா, அவனை நல்லபடியாக வளர்க்கணும், இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டு ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது, அழுகிறா. அதே சமயத்தில் அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது. உடனே இந்த சின்ன பையன் கத்துறா, அம்மா போகாதீங்கன்ற மாதிரி. இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் ஒரு வழி தெரியல. அதே சமயத்துல நிறைய ஜாம்பிஸ் வந்து அங்க வர ஆரம்பிச்சிருதுங்க. அதுவும் தீ எரிஞ்சுக்கிட்டே கொடூரமா ஓடி வருது. ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேகமாக வண்டி எடுத்துட்டு கிளம்புறா. ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயினும் கையில் ஒரு வெடி எடுத்து வச்சுட்டு வெடிக்க வச்சுக்கிட்டே வயலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவளை தேடி நிறைய ஜாம்பிஸும் உள்ளே வருது. அங்கே போனவா கன் எடுத்து அவளுடைய தலையிலேயே ஷூட் பண்ணுறா. ஸோ இறந்து போகிறாங்க. இப்போ அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காமிச்சா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு இன்னுமே வண்டியை ஓட்டிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரை விட்டு தாண்ட போகிறாங்க. ஸோ ஒரு பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ இதை விட்டு தாண்டா இங்கிருந்து தப்பிச்சிடுவாங்க. இந்த ஊரை விட்டே தாண்டி போயிடுவாங்க போல. ஸோ அப்படியே அந்த பிரிட்ஜை தாண்டி போகிற மாதிரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி, அதான் ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஜாம்பி வந்திருக்கும் இல்லையா, அது அப்படியே இந்த இடத்த நோக்கி வந்துட்டு அதுவும் பாலத்தை தாண்டி வர்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜூம் அவுட் பண்ணா இந்த வில்லேஜில் அங்கங்கே தீப்பிடிச்சு எரியுது. அதோட மறுபடியும் அந்த படத்தோட பேரை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கிறாங்கன்னு பார்த்தா மறுபடியும் லாஸ்ட்ல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய சிட்டியை காமிக்கிறாங்க. அதில் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் வேற எதுவும் கிடையாது, கிரேசி. அதான் ஸ்டார்டிங் சீனில் 2 சாம்பிள் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒன்று பாஸோடைய வீட்டுக்கு, இன்னொன்று கிரேஸோடைய வீட்டுக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கிரேஸ் தான் இவங்க. அந்த ஹஸ்பண்டும் என்னம்மா புது சாம்பிள் எதுவும் வந்துச்சா, டெஸ்ட் பண்ணி பார்த்தியா அப்படின்னதும் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த மருந்து காட்டுறாங்க. அது எம்டியாக இருக்குது. பாத்ரூம்குள்ளே போயிட்டு வெளியில் வந்த லேடியும் என்னுடைய மூஞ்சில் சுருக்கமே இல்லை, என் முடியும் கருப்பாயிட்டு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்தோனேசியாலேயே இந்த அளவுக்கு சூப்பராக ஜாம்பி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் இன்னும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.